அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேக்ஸ்வலின் வணக்கங்கள். ஜூன் 12ஆம் தேதி எந்தெந்த திரைப்படங்கள் திரைக்கு வர இருக்கின்றன, அதனுடைய கதைக்களம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டபுள் ஆக்குபென்சி டைரக்டர் அஸ்வின் கந்தசாமி அவருடைய டைரக்ஷன்ல நடிகர்கள் சந்தோஷ், ரேஷ்மா வெங்கட் இவங்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்கின்ற படம் தான் வந்து டபுள் ஆக்குபென்சி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன களம் அமைகிறது அப்படி பார்த்தோம்னா, ஒரு இளைஞனுக்கு ஒரு இஷ்யூ இருக்கின்றது. அந்த இஷ்யூ எப்படி பார்த்தீங்கன்னா, 6 to 6 வந்து அவன் ஆணாகவும், அடுத்த 6 மணி டு அடுத்த 6 மணி வரை பெண்ணாகவும் மாறக்கூடிய ஒரு இஷ்யூ இருக்கு. சோ அதனால அவனை சுற்றி என்னென்ன நடக்கின்றது, அவனுக்கு சுற்றி சுற்றி இருப்பவர்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றத வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஆக்ஷன், காதல், காமெடி கலந்த ஒரு கலவையான படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்துக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய இசை சாம் சிஎஸ் போட்டிருக்காரு. ட்ரெய்லர்லயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செமையான மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கிறது. அது கேட்பதற்கு சூப்பராகவே இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த படத்துல விடிவி கணேஷ் நடிச்சிருக்காங்க, சம்யுக்தா நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்திற்கு பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை ப்ரொடியூஸ் யார் பண்ணியிருக்கா பார்த்தோன்னா, குஷ்பு சுந்தர் சி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏசிஎஸ் அவங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. சங்கர் சாரதி இயக்கத்தில் சேத்தன் சேனு, ஆஷ்னா இவர்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்கின்ற படம் வள்ளுவன். இந்த படமும் ஜூன் 12ஆம் தேதி திரைக்கு வர இருக்கின்றது. ஒரு குற்றத்தால் பாதிக்கப்படும் ஒரு இளைஞன், ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு நடந்த குற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற இளைஞன் தொடர்ச்சியாக வந்து அந்த யார் அந்த குற்ற செயலை செய்ததோ அவர்களை கண்டித்து தொடர்ச்சியான கொலைகளை பண்ணிட்டு இருக்கான். சோ போலீஸ் வந்து இது யார் இந்த கொலைகளை பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தேடிட்டே இருக்காங்க. ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதைக்களம் அமைகின்றது. எப்படி கொலை பண்றான், டைம் சொல்லி டேட் சொல்லி கொலை பண்றான், ஏன் கொலை பண்றான்னு கண்டுபிடிக்கிறது, யார் கொலை பண்றா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு த்ரில்லிங்கான கதைக்களத்தோடயே அமைஞ்சிட்டு இருக்கு இந்த படம். சோ இந்த படத்திற்கு யாரு மியூசிக் போட்டிருக்கா அப்படி பார்த்தோம்னா, அஸ்வந்த் இந்த படத்திற்கு இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோன்னா சைலேஷ் குமார். இதுவும் பல புதுமுகங்கள் சேர்ந்த ஒரு படமாக இருக்கின்றது. ஒரு லோ பட்ஜெட் படம் தான். கண்டிப்பா இந்த படத்தையும் தியேட்டர்ல போய் பாருங்க. சிறு சிறு பட்ஜெட் படங்களுக்கு வந்து நம்ம பார்த்து அதுக்கான சக்சஸ் கொடுத்தா மட்டுமே இன்னும் தமிழ் சினிமாவில் அதிகப்படியான நல்ல படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஷாகா கணேஷ் அவருடைய டைரக்ஷன்ல கலையரசன், வித்தார்த்தி இவங்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்கின்ற படம் தான் மூன்றாம் கண். ஒரு ஒரு கொலை நடக்குது. ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கின்ற கதை. இந்த ஒரு கொலை நடக்கின்றது. அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? அவர் மேல எந்த தரப்பு, எதிர் தரப்பு பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. சோ அந்த 4 சஸ்பெக்ட்ஸையுமே வந்து தேடி போயிட்டு இருக்காங்க போலீஸ். யார் இத பண்ணது? யார் இத பண்ணதுன்னு சொல்லிட்டு. அப்ப பல திடுக்கிடும் தகவல்கள், ஒரு முரணுக்கு முரண் அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்கள் இந்த படத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. மேலும் இந்த படத்துல வந்து தேஜாஸ்வினி, ஜான் அவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இதுவும் இந்த படத்துக்கு மேலும் பலமாக இருக்கப்படுகிறது. இந்த படத்துல யாரு மியூசிக் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்.எஸ். ராஜ் பிரதாப் அவர் தான் வந்து இந்த படத்திற்கு மியூசிக் போட்டிருக்காரு. இதுவும் ஒரு த்ரில்லிங்கான படம். யார் பண்ணியிருப்பா, எப்படி பண்ணியிருப்பாங்க, எதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாவே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. அதுவும் இந்த படத்திற்கு ஒரு கதைக்களம் ஒரு பலமாக அமைந்திருக்கின்றது. இதுவும் ஒரு லோ பட்ஜெட் படமாவே வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்தையும் தியேட்டர்ல போய் பார்த்து இதுக்கும் ஒரு வெற்றியை கொடுங்கள். கண்டிப்பா படத்தோட ப்ரொடியூசர் யாரு பார்த்தோம்னா, சசிகுமார் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிறிய பட்ஜெட் படங்களை பார்ப்பதும் அப்பதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு செல்ல முடியும். அப்பதான் தமிழ் சினிமாவில் அதிகப்படியான நல்ல படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த 3 படங்களையும் தியேட்டர்ல போய் பாருங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ், அடுத்தடுத்த என்னென்ன படங்கள் வருகின்றன, படத்தினுடைய ரிவ்யூ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.